வெல்கம் டு மை சேனல். வாருங்கள் உறவுகளே. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கிறோம்னா, கோத்தகிரியில் கடைசி கிராமமான பசுமையான அழகான உயரத்தில் அமைந்துள்ள நம்ம ரெங்கசாமி பெருமாள் கோயில் தாங்க. அங்கே தான் போயிட்டுருக்குறோம். ரொம்ப சூப்பரான இடங்க. பார்ப்பதற்கு அழகான காட்சிகள் நிறைந்த இடம், பசுமையான நிறைந்த இடம். அங்கே இருக்கிற கிளைமேட்டே சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்குறோம். மேலே தான் போய், ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ட்ரக்கிங் போன வீடியோ இதில் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். வர்ற வழியெல்லாம் அதை காட்டியிருப்பேன். இது கோயிலுக்கு போயிட்டு அதிலிருந்து அடுத்த பாகம் இது வருது போகுதுங்க. வரும் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இது ட்ரக்கிங் பண்ணி தான் வரணுங்க. ஒரு 3.5 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். இது பழைய ஆங்கிலேயர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குதுங்க அந்த கோயில். பாருங்கள், கல்லால் தான் அமைச்சிருப்பாங்க. படி, ஒவ்வொரு படியும் பார்த்திங்கன்னா 20 அடி, ஒவ்வொரு படியும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 200 படியாட்டம் இருக்குங்க. சுற்றியுமே நல்ல இயற்கை காத்தோட்டமான ஏரியா, சூப்பராக இருக்குது நடக்கிறதுக்கு. ஆனால் வயசானங்களாம் ஏற முடியாதுங்க. நல்லா செங்குத்தாக ஏறுங்க. கொஞ்சம் காலெல்லாம் மெட்டி மெட்டி தான் ஏறணுங்க. இடமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது ஒரு சிலரால் தான் போய் பார்க்க முடியுங்க. அந்த கருணை இருக்கணும் கண்டிப்பாக. பாருங்கள், ஒவ்வொரு படி பாருங்கள் 20 அடி நீளம் இருக்குங்க. அப்படி ஒவ்வொரு கடியும் நடந்து நல்லா செங்குத்தாக இருக்குன்னு வைங்களேன். கொஞ்சம் ஏமாந்து காய் தருவோன்னா உருண்டுருவோம், அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே ஒவ்வொரு வருஷமும் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும்தான் அனுமதிப்பாங்க. யார் வேணாலும் போய் பார்க்கலாம் அனுமதி வாங்கிட்டு. மற்ற நாளில் யாரும் வர முடியாதுங்க. ட்ரக்கிங் போனால் மட்டும் மற்ற நாளில் வரலாங்க. ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு மட்டும் அனுமதி அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அங்கேயே கூட்டிகிட்டு போய் நாங்கள் அந்த மாதிரி போனதுனால தான் இப்போ யாரும் இல்லை. நாங்கள் மட்டும்தான் போகிறோம். 2 பேர், 3 பேர் போய் பார்த்துட்டு வரலாவாங்க. ஏன்னா சனிக்கிழமை நல்லா லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம்மா. ஏன்னா அங்கே இருக்கிற பக்கத்து ஊர் கிராமங்களில் எல்லாமே சேர்ந்து நல்லா கொண்டாடுவாங்க அந்த கோயிலுங்க. ரொம்ப சிறப்பான கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க. பாருங்கள் எவ்வளோ படி ஏறணும் பாருங்கள். இதே எவ்வளோ நெட்டு குத்தலாக இருக்கும்னு வைங்களா. அதனால தான் இந்த குச்சி ஒன்று கொண்டு போய்க்கணும், ஊனித்தான் போகணுங்க. அந்த ஸ்டிக் ஒன்று கொடுத்துருவாங்க ட்ரக்கிங் கோவிலில். அதை வச்சு தான் ஊனி போகணுங்க. பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குன்னு பாருங்கள். நெட்டு குத்தலாக இருக்குது. அப்படியே ஒரே கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குங்க. கொஞ்சம் மெட்டி தான் ஏறணும். பாருங்கள், இந்த இடமெல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய இடங்க. எப்பாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய இடம் இதெல்லாம். இன்னும் ரொம்ப ஹைட்டான இடம் வைங்களா. 5550 அடி உயரம் கொண்ட அந்த மலைக்கு மேலே போகணுங்க. அதனால் எவ்வளோ ஹைட்னு பாருங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், மரம் ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது எல்லா மரமே. ஏன்னா இது ரொம்ப பழமையான கோயிலுங்க. இங்கே வரணும்னா பவானிலேருந்து சூலூர் மட்டும் அங்கேருந்து ஆட்டோ அல்லது காரு அந்த மாதிரி தான் வச்சு வரணுங்க. ஏன்னா பஸ்ஸு குறிப்பிட்ட டைமு தான் இருக்குது. ஒரு நடையும் 2 தடவை தான் வருங்க பஸ்ஸு. ஏன்னா ரொம்ப கிராமம், மலைப்பாங்கான இடம். இந்த வழியில் தான் நம்ம போகையில்லைங்க. ட்ரக்கிங் போகையில் ரொம்ப கொஞ்சம், ஆனால் நேரத்துலேயே வந்துடணுங்க. இப்போ தான் நம்ம போயிட்டு உடனே திரும்ப முடியும். சாயந்தரத்துக்குள்ளே 4-5 மணிக்கெலாம் வந்துடணுங்க திரும்பி. ஏன்னா அதுக்கு மேலே அனுமதி இல்லை அங்கே இருக்குது. ஏன்னா மிருகங்களும் நிறைய வர்ற இடம். யானை, புலி, சிங்கம், கரடி இதுக்கெல்லாம் அதிகமாக வர்ற இடங்க. ஏன்னா நிறையா பார்த்துருக்குறாங்க. வனங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இங்கே அதிகமாக அனுமதி இல்லை. அதனால தான் வருஷத்தில் புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் வரலாங்க வெளியாட்கள்லாம். ஆனால் நல்ல விசேஷமாக இருக்குது. அந்த 4 கிழமையும் நல்ல மலைப்பாங்கானங்களும் நல்லா கொண்டாடுவாங்க. சூப்பராக இருக்குங்களாம்மா. அது ஒரு நாளைக்கு அந்த டைமில் போய் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாங்க. நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ரொம்ப வயசானவங்களாம் இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் கடினமாங்க.
ரொம்ப நின்று தான் போகணும். கொஞ்சம் நெட்டு குத்தலாம் இருக்கிறனால ஏறது சிரமம். நாங்களே கொஞ்சம் கெஸ் எடுத்து எறும்பிட்டு போனாங்க. அப்படின்னு நல்லாவே கெஸ் எடுக்குங்க. அந்த இதெல்லாம் அப்படியே பதிவாயிருக்கும் பாருங்கள். நான் அந்த மேலே ஏறையில் அப்படியே அன்னைக்கு அப்போ எடுத்த சவுண்டோடு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ பாருங்கள். கோயிலும்பாங்க 120 படிக்கிற ரங்கநாதர் கோயில் இருந்தால் கிருஷ்ணர் கோயில் அங்கே பாருங்க எவ்வளோ படி யானத்தலை மாதிரி இருக்குது. ரயில் தண்டவாளம் மாதிரி அமைச்சிருக்காங்க படி. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்குதாம். புரட்டாசி 3ஆம் கிழமை மட்டும் லட்சக்கணக்கான பேர் வருவாங்களாம் இந்த கோயிலுக்கு. பயங்கரமான ஓட்டமாக இருக்குமாம்மா. சனிக்கிழமை மட்டும்தான் வருவாங்களாம். ஆனால் இப்போ வந்து 2 நாள் தான் இருக்குது, 1 நாள் தான் இருக்குது இடையில. அதனால் ஆளுங்க வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க. ஆளுங்க நல்ல ஆள் இருந்தாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க. கோவில் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து இந்த மாதிரி கோயில் கட்டிக்கிறாங்க. பல ஆயிரக்கணக்கான முன்னாடி கட்டின கோயிலுங்களாம் இது. ஆங்கிலேயருக்கு முன்னாடியே இருந்து இந்த கோயில் இருக்குதுங்களாம். பயங்கரமாக படிங்க அழித்தண்ட மாதிரி இருக்குது. முன்னாடி இந்த சாமி இருக்குது. வேலைலாம் குத்திக்கிறாங்க, எலுமிச்சங்க குத்திக்கிறாங்க. இங்கே பொங்க வைப்பாங்க, அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருக்குறாங்க. என்ன நம்பர் 13/5/89 போட்டுருக்கு. இது கட்டுனது ரொம்ப பழமையான கோயில். ஜாலோ உபயோகம். இந்த இடம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 5500 அடி உயரத்தில் இருக்குதுங்கப்பா. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பவானிசாகரோடைய அணையினுடைய வியூ அப்படியே தெரியுங்க. ஃபுல்லாக பார்க்கலாம். அதையும் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வாங்க, அங்கேருந்து போய் பார்த்தோம்னா ஃபுல் வியூ தெரியுங்க. பவானிசாகர், மேட்டுப்பாளையம் அந்த இதெல்லாம் அப்படியே தெரியுங்க. நல்லா சத்தியமங்கலம் எல்லாமே பாருங்க. அந்த வெள்ளையாக தெரியுது வந்து தண்ணிங்க. ஃபுல்லாகவே அந்த பவானிசாகரோட ஃபுல் வியூ பாருங்கள். பாருங்கள், இந்த காட்சி இங்கேருந்து மட்டும்தான் ஃபுல் வியூ எடுக்க முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. பவானிசாகரோட ஃபுல் வியூ பாருங்கள். அந்த வெள்ளையாக இருக்கிறது பூரா தண்ணிங்க. அந்த அணை நிற்கிறடைய ஃபுல் வியூ பாருங்கள், எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடம் பாருங்கள், உள்ளே அது ஊர். அங்கேருந்து தான் நம்ம இப்போ நடந்து வந்திருக்கிறோம். அங்கே தான் மறுபடியும் போகணும். பாருங்கள், கோயில் ஃபுல் தோற்றம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ அது சமீபத்தில் தான் கட்டி புண்ணியர்ச்சனை பண்ணியிருக்கிறாங்க. பழைய காலத்து கோயிலுங்க. ஆனால் கிருஷ்ணர் கோயில் தாங்குது. கிருஷ்ணரும் இருக்கார். ரொம்ப சக்தியான கோயிலுங்களாம் கோயிலுங்க. பழங்குடியினர் வந்து இங்கே மெயினாக பூஜை பண்ணுறாங்க. பாருங்க, வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. வேறு எங்கே போய் நீங்கனாலும் பாருங்கள், அதுதான் அந்த ஊருங்க. அங்கேருந்து நாம் இப்போ நடந்து வந்திருக்கிறோம். இவ்வளோ ஹைட்டு பாருங்க. பவானியுடைய ஃபுல் வியூ, அந்த தண்ணி இருக்கிற தோட்டத்தை பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹை பட்டன் இருக்குது, அதையும் தட்டி விடுங்க. இதனுடைய அடுத்த பாகம் அடுத்த வீடியோவில்